சாஸ்தாவான ஐயப்பனை ஆராதிக்கிறதுல இந்த சரண கோஷம் ரொம்ப விசேஷம். அதுலயும் எங்க அண்ணன் ஒரு சரணம் சொல்லுவான், சத்தியமான தெய்வமே சரணம் ஐயப்பா. அவன் ஒரு லலிதையை உபாசிக்கிறவன், ஸ்ரீவித்யா உபாசகர், பூர்ணாபிஷேகம் ஆயிருக்கு. ஆனா அவன் வருஷா வருஷம் சபரிமலைக்கு மாலை போடுவான். அவங்கிட்ட இருந்து நான் கத்துன்றதுதான் இந்த ஒரு சரணத்தை தான், சத்தியமான தெய்வமே சரணம் ஐயப்பா. எப்பெல்லாம் நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு நான் பூஜை பண்றேனோ இந்த சரணத்தை கட்டாயம் சொல்லுவேன். எங்கேயாச்சும் ஐயப்பன் பூஜைக்கு வெளியில போனாலும் இந்த சரணத்தை கட்டாயம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை பாருங்களேன், சத்தியமான தெய்வமே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுவாமி சத்தியமா இருக்காராம். அது எப்படி நம்ம உணர்றது அப்படின்னா, மாலை போட்டுண்டு சுவாமியை தரிசனம் பண்ற ஒருத்தருக்குமே தெரியும். நான்லாம் முதல் வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு மாலையை போட்டுட்டு சுவாமிக்கு இடுமுடி நெய் தேங்காய்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் இறங்குறச்ச, மலையை விட்டு இறங்குறச்ச, சுவாமி வந்து எனக்குள்ள அந்த ஃபீலிங், சுவாமி வந்து என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பாவனை எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒருத்தருக்குமே அந்த சுவாமி அங்க ஜீவனோட பிராணனோட அங்க இருக்கார். ஒருத்தருக்கும் ஒரு அனுகிரகத்தை அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். அதை போயிட்டு அங்க உணர்ந்தா மாத்திரம் தான் தெரியும். 48 நாள் மண்டல விரதம் இருந்து, 41 நாள் 48 நாள் சொல்றான் மண்டல விரதம் இருந்து நிறைய பிரார்த்தனையோட போவோம். ஆனா அந்த சுவாமியை பார்க்குற அந்த ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையுமே மறந்து, அந்த நெய்யாடும் அவருடைய திருமேனி, அந்த புஷ்பத்தால அலங்காரம் பண்ண அவருடைய திருஸ்வரூபம், அவருடைய பஞ்சலோக விக்கிரகம், அதெல்லாம் பார்த்துண்டு ஐயோ நாதா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரசிக்க தான் தோணுமே தவிர அவர்கிட்ட வேண்டவே தோணாது. அந்த காட்டுறதுக்கு தான் எங்க அண்ணன் ஒரு வாட்டியும் சொல்றது, சத்தியமான தெய்வமே சரணம் ஐயப்பா. சத்தியமா நீ சபரிகிரியில இருக்கிற, வரவாளுக்கு அனுகிரகத்தை பண்ற, ஆசீர்வாதத்தை பண்ற. அதனால எல்லாரும் இவரை ஸ்மரிங்கோ இந்த கார்த்திகை மாசத்துல. சுவாமியே சரணம் ஐயப்பா, சத்தியமான தெய்வமே சரணம் ஐயப்பா.